நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகப்படுவது. நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆண்மலை பாட்சிக்காக வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அகிலன் சங்கீதா திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சில்வையம்மாள், அல்போன்சா, லியாண்டர் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், நிவேன் புஷ்பராஜன் 24வது பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அனிபால் ஆரோக்கியசாமி 4ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், கித்தேரியம்மாள் அந்தோனிசாமி ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறை மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். திருத்தந்தையின் திருவுருவப் படத்தை பவனியாக சலைத் மாதா சுருவத்திலிருந்து எடுத்து வரப்படுகிறது. எனவே ஆலயத்திற்குள் இருக்கின்ற அனைவரும் சலைத் மாதா சுருவத்தின் முன்பாக பவனியில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம்.
பாடி மகிழும் காலம் இது அல்லேலூயா பாடுவோம் இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார் அல்லேலூயா பாடுவோம் கல்லறை கலக்கம் கலைந்து விட்டது கடவுளின் மகன் உயிர்த்து விட்டார் உயிர்த்த இயேசு உலகை எல்லாம் மாற்றி செய்யவே உள்ளமெல்லாம் உவகையாலே பொங்கி வழியுதே பாடி மகிழும் காலம் இது அல்லேலூயா பாடுவோம் இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார் அல்லேலூயா பாடுவோம் விதைக்கப்பட்ட கோதுமை மணி விதைக்கப்பட்ட கோதுமை மணி விளைந்து கொழுங்குதே இடிக்கப்பட்ட கோவிலும் 3 நாளில் எழுந்ததே விதைக்கப்பட்ட கோதுமை மணி விளைந்து கொழுங்குதே இடிக்கப்பட்ட கோவிலும் 3 நாளில் எழுந்ததே ஒதுக்கப்பட்ட கல்தானே மூளை கல்லாய் அமைந்ததே ஒதுக்கப்பட்ட கல்தானே மூளை கல்லாய் அமைந்ததே சாவை நீக்கி வாழ்வு தந்த உயிர்ப்பில் நாமும் வாழவே பாடி மகிழும் காலம் இது அல்லேலூயா பாடுவோம் இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார் அல்லேலூயா பாடுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, மறைந்த நமது திருத்தந்தையின் ஆன்ம இளைப்பாற்றுக்காக ஜெபிக்க கூடியுள்ள நாம் அவரின் சுருக்கமான வாழ்க்கை வரலாற்றை இப்போது வாசிக்க கேட்போம். ஜார்ஜ் மரிய பெர்கோலியோ என்ற இயற்பெயர் கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 1936 டிசம்பர் மாதம் 17ஆம் நாளன்று அர்ஜென்டினாவின் தலைநகரான பாயினஸ் ஏரிஸ் என்ற ஊரில் திரு மரிய ஜோஸ் பெர்கோலியோ திருமதி ரெஜினா மரியா என்பவருக்கு முதல் மகனாக பிறந்தார். வேதியியல் பட்டப்படிப்பை முடித்த பின்பு இயேசு சபையில் சேர்ந்து 1969ஆம் ஆண்டு குருத்துவ பட்டம் பெற்றார். கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து குணம் பெற்றதே அவர் இயேசு சபையில் சேர காரணமாயிருந்தது. 1973 முதல் 79 வரை அர்ஜென்டினா மாகாணத்தின் மறைமாநில தந்தையாக சிறப்பாக பணியாற்றிய இவர் 1998ஆம் ஆண்டு பாயினஸ் ஏரிஸ் உயர் மறை மாவட்டத்தின் பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். பின்பு 2001ஆம் ஆண்டு திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பவுல் அவர்களால் கர்தினாலாக உயர்த்தப்பட்டார். பின்பு 2013ஆம் ஆண்டு இறைவனின் திருவுளப்படி திருச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றி இம்மாதம் 21ஆம் தேதி நித்திய குருவான இயேசுவிடம் தன்னுயிரை ஒப்படைத்தார். முன்மாதிரியான வாழ்வை வாழ்ந்து தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை சிறப்பாக வழிநடத்திய இவரின் பரிந்துரையால் நம் வாழ்வு வளம் பெறும் என்ற நம்பிக்கையோடு இவரின் ஆன்ம இளைப்பாற்றுக்காக ஜெபிப்போம், இறையாசிர் பெறுவோம். அன்பார்ந்தவர்களே, திருச்சபையின் வரலாற்றிலே முதலாக சேசு சபையிலிருந்து திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டவர் போப் பிரான்சிஸ் அவர்கள். எளிமையானவர், இரக்கம் நிறைந்தவர். அவர் பதவி வகித்த இந்த 12 ஆண்டுகளிலே அதிகமாக பேசியது ஆண்டவரின் இரக்கத்தை பற்றி. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அவர் இந்த பாவசங்கீர்த்தன தொட்டியே ஆண்டவரின் இரக்கத்தை உணர்கின்ற ஒரு இடம் என்று மிக ஆணித்தரமாக கூறியவர். ஆக இரக்கத்தை பற்றி அவர் பேசினார், அன்பை பற்றி அவர் பேசினார், சமாதானத்தை, உலக சமாதானத்தை பற்றி பேசினார்.
எப்பொழுதெல்லாம் போர் வந்ததோ அப்பொழுதெல்லாம் அவர் குரல் கொடுத்திருக்கின்றார். அகதிகளை பற்றி அவர் பேசினார், பெண்களின் முன்னேற்றத்தை பற்றி அவர் பேசினார், சமூக வளர்ச்சியை பற்றி பேசினார், சமூக நிலைப்பாடை அவர் எடுத்தார், ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசினார். இவ்வாறு சமூகத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கை. அவர் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டவுடன் திருத்தந்தைக்கான அந்த அரண்மனையில் நான் தங்க மாட்டேன், நான் கர்தினால் அவர்களோடு மற்ற கர்தினாலோடு நான் தங்கிக் கொள்கிறேன் என்று அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்து தங்கினார். அவர் திருத்தந்தைகள் பயன்படுத்திய அந்த வாகனத்தை அவர் நிராகரித்துவிட்டு எனக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சிறிய வாகனம் போதும் என்று அவர் வாழ்ந்தவர். அதே போல் வெளிநாடுகளுக்கு செல்லும்பொழுது சாதாரண விமானத்திலே சாதாரண அந்த எக்கனாமிக் கிளாஸ் என்று சொல்லுவார்களே அதிலே பயணம் செய்தார். தன்னுடைய உடைமைகளை அவரே எடுத்து சென்றவர். இவ்வாறு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். அதை போதித்தார், அதையே வாழ்ந்து காட்டினார். இரக்கத்தை போதித்தார், இரக்கத்தை வாழ்ந்து காட்டினார். அன்பை போதித்தார், அன்பை வாழ்ந்து காட்டினார். இவ்வாறு சமாதானத்தை போதித்தார், சமாதானத்தை வாழ்ந்து காட்டினார். இப்படி ஒரு அருமையான திருத்தந்தையை இந்த 12 ஆண்டுகளாக இறைவன் நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்தி இருக்கின்றார். நிறைய மாற்றங்கள், நிர்வாகத்திலும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார். வத்திக்கான் நிர்வாகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார். வத்திக்கான் அலுவலகத்திலே பெண்களை உள்ளே கொண்டு வந்திருக்கின்றார். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பெண்களுக்கு வேலை கொடுத்து, பெண்களை நிர்வாகத்திலே ஈடுபடுத்தி இருக்கின்றார். இப்படி நிர்வாகத்திலும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு திருத்தந்தையாக இவர் திகழ்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு திருத்தந்தையை நமக்கு கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய போதனையையும், திருத்தந்தை அவர்களுடைய போதனையையும் அவருடைய வாழ்க்கையும் நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நாமும் அவரை போல வாழ வேண்டி இந்த திருப்பலியிலே வேண்டி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நாம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே,
ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, வியப்புக்குரிய உமது ஏற்பாட்டினால் உமடியாராகிய திருத்தந்தை பிரான்சிஸ் உமது திரு அவைக்கு தலைமை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு உலகிலும் திருமகனின் பதிலாளியாக பணியாற்றிய அவர் உன் திருமகனாலே நிலையான மாட்சியில் ஏற்றுக்கொள்ளப்பட அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13 முதல் 21 வரை. அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவைக் கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஒரு அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாது என நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 118. 1,
மற்றும் 14 21 முடிவுள்ள இறைவார்த்தைகள். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. பல்லவி. என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கியுள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. பல்லவி. என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றியளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பல்லவி. என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதல மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்து அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் 100 அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுக்கு இருவர் வயல்வெளியில் நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை.
இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையையும் கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதரர்களே, பாப்பாண்டவரை பற்றி அருமையாக ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டது. பங்கு தந்தையினுடைய உரையும் சிறப்பாக அமைந்தது. நான் ஒன்றும் சிறப்பாக கொடுக்க முடியாது, எல்லாவற்றையும் அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாப்பாண்டவர்னு சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல. பாப்பாண்டவர் என்றால் அவர் கார்ப்பரேட் பர்சன். ஒவ்வொரு பாப்பாண்டவரும் உலகம் முழுவதில் இருக்கின்ற எல்லா மக்களையும், கிறிஸ்துவர் அல்லாத யாராக இருந்தாலும் எல்லாவரையும் ஒன்றாக தம்முள் அடக்கி இருக்கின்றார்கள். எவ்வாறு இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதையும் தம்முள் அடக்கி ஒரே உடலாக இயற்கையோடும் மக்களோடும் இணைந்து இருக்கின்றாரோ, அப்படிப்பட்ட உயர்ந்த இணைப்பு பந்தனத்தில் ஒவ்வொரு பாப்பானவரும் இருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது பாப்பானவர் தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனாக வாழ்வது கிடையாது. உலகம் முழுவதையும் தன்னுள் அடக்கி வாழ்ந்து கொண்டிருப்பார். நம்முடைய பாப்பானவர், அவர் பாப்பானவராக உயர்த்தப்பட்ட அந்த இரவு தன்னுடைய மாளிகைக்கு போடமாகன்னு சொல்லிட்டார். எனக்கு மாளிகை வேண்டாம், நான் இந்த இடத்த தான் தங்குன்னு சொல்லிவிட்டு வேறொரு இடத்துல ஒரு சாதாரண அறையில் தங்கியிருக்கார். அவர் எங்கே தங்கினாலும் காவலர்கள் வந்து அங்கே நின்றுக்குவாங்க. முதல் இரவு அவர் தங்கியிருந்த பின்னர் விடியற் காலையில் எழுந்த போன வழக்கம் போல் அவர் எழுந்தார். காஃபி போட்டார். அவர் காஃபி குடிச்சிட்டு ஒரு காஃபியை எடுத்துக்கிட்டு கதை திறந்து அவரை நின்றுட்டுருக்காங்க. அப்போ காஃபி எடுத்துக்கிட்டு வந்து அவர்கிட்ட நீட்டுறார். அவர் என்ன சொன்னார், நான் குடிக்க மாட்டேன், நீ உட்காருப்பா அப்படின்னு சேரை கொண்டாந்து போட்டு உட்கார சொல்கிறார். ராத்திரி முழுவதும் நாங்கள் நின்றுக்கிட்டு தான் இருப்போம், உட்கார மாட்டோம், காப்பி குடிக்க மாட்டோம். நான் தான் பாப்பானவர், எனக்காகத்தான் நீ காவலாக நிற்கிற. நீங்கள் பாப்பானவர் இருக்காதாலும் என்னுடைய தலைவர் எனக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாரோ, என்ன அலுவலகம் கொடுத்தா அதை தான் நான் செய்வேன். நான் காப்பி குடிக்க மாட்டேன், உட்கார மாட்டேன்ட்டார். பாப்பானவர் அவரை வற்புறுத்தி, நான் தாமா எல்லாத்திற்கும் பெரியவர், நீ என்ன அப்படி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காப்பி குடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டார்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு மனித அபிமானமுடைய ஒரு பாப்பானவர். அவர் தன் வாழ்க்கையில் தான் வாழ்வதான ஒரு உணர்வு கிடையாது. அவருடைய உணர்வு உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஒரு தாய் தன் பிள்ளையோடு பிரிக்காமல் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்வை போன்று பாப்பாண்டவருடைய வாழ்வு உலகத்துள்ள அத்தனை மனிதர்களையும் தன்னோடு ஒன்றாக இணைத்திருக்கின்ற ஒரு வாழ்வு. இந்த பாப்பாண்டவர் என்ன செய்தார்னா, வினோதமான ஒரு மோட்டோ. பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டார். பிரான்சிஸ் அசிசியாருடைய சபை சேசு சபையை சேர்ந்தவர் பாப்பானவர். இது சேசு சபை, அது பிரான்சிஸ்கன் சபை. இந்த ரெண்டையும் ஒன்றாக இணைத்து வாழ்ந்த முதல் பாப்பானவர் இவர் தான். இரண்டு ஒழுங்குமுறைகளையும் ஒன்றாக்கி கொண்டு வாழ்ந்திருக்கின்றார். இவரிடத்தில் விளங்கிய சிறந்த பண்புகள் அளவிட முடியாதது. சாதாரண ஒரு மனிதன், ஆனால் உலக அளாவிய அத்தனை மனிதர்களையும் தம்முள் அடக்கியிருந்தார். துன்ப துயரம் என்ற இருள் சூழ்ந்த இடத்திலே ஒளியாக திகழ்ந்தார். இயற்கை பிரான்சிஸ்
அசிசியாரை போன்று இயற்கையை தன்னுடைய சகோதர சகோதரிகளாக நேசித்தார். அதற்காக ஒரு மடலையும் எழுதினார். இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆவலான வழிமுறைகளை வகுத்து கொடுத்தார். இயற்கையின் பாதுகாவலர் என்று அழைக்கப்பட்டார். உலகளாவிய அளவில் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொண்டு வந்தார். போர், இயற்கையின் சீற்றங்கள், பல வகையான பகைமையின் விளைவாக ஏற்பட்ட போர்கள், இவைகளிடையே இவர் ஒரு பாதுகாவலராகவும் உலகளாவிய அளவிலே ஒரு சகோதரராகவும் இத்தகைய துன்பம் இருக்கிற இடத்திலே ஒளியாக அவர் தெரிந்திருக்கின்றார். ஏழைகளின் பாதுகாவலராக விளங்கினார். உரிமை இழந்தவர்களுக்காக போராடினார். குரல் கொடுக்க முடியாத மனிதர்களுக்கு இவர் குரல் கொடுத்து அவருடைய குரலை மக்கள் கேட்குமாறு செய்தார். ஒற்றுமையின் அடையாளமாகவும் நம்பிக்கையின் விடிவெளியாகவும் உலகளாவிய ஆயராகவும் தாட்சி, ஏழ்மை, சாந்தம், அமைதி, போற்றுமை உடையவராக, தளராத நம்பிக்கை உடையவராக, அன்பின் அடையாளமாக இவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். அதனால்தான் இவர் தன்னுடைய வாழ்க்கை என்று சொல்லாமல் அவருடைய வாழ்க்கையானது கிறிஸ்துவின் வாழ்க்கையாக இருந்தது. கிறிஸ்துவின் பிரதிநிதி என்று சொல்வதை நிரூபித்து காண்பித்தவர் இந்த பாப்பாண்டவர். கிறிஸ்துவோடு தான் மூச்சிலும் பேச்சிலும் ஒன்றாக இணைந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவோடு எந்த அளவிற்கு அவர் ஐக்கியப்பட்டிருந்தார் என்றால், நான் அல்ல வாழ்வது இயேசு கிறிஸ்து என்று வாழ்ந்து இறந்தவர் நம்முடைய பாப்பானவர். உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலைந்து கனிவோடு பணிந்து, இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிந்து மன்றாடுமும் திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். உமடியாராகிய திருத்தந்தை பிரான்சிஸை உமது மந்தைக்கு தலைமை குருவாக ஏற்படுத்தினீரே. இவ்வாறு இப்பலியின் ஆற்றலினால் நீர் தேர்ந்து கொண்ட அருள் பணியாளர்களின் கூட்டத்தில் அவரையும் சேர்த்து கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து மடம் அழைத்து கொண்ட எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் என்னும் மடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்ச்சிடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பங்குண்டேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. வைகரை வானமே மேக பூக்களால் விடியல் கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்சம் வெல்லமா இயேசு உயிர்த்தார் என்று. வைகரை வானமே மேக பூக்களால் விடியல் கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்சம் வெல்லமாய் இயேசு உயிர்த்தார் என்று. ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவி எங்கும் முழங்கும். ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவி எங்கும் முழங்கும். வைகரை வானமே மேக பூக்களால் விடியல் கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்சம் வெல்லமா இயேசு உயிர்த்தார் என்று. வான்மழை இங்கு வந்து வாழும் முறை சொல்லி தந்து மண்ணுக்கென தன்னை தந்ததே. தான் எனும் எண்ணம் நீக்கி நான் எனும் கொள்கை கொண்டால் மண்ணில் நாளும் மாற்றம் தோன்றுமே.
வான்மழை இங்கு வந்து வாழும் முறை சொல்லி தந்து மண்ணுக்கென தன்னை தந்ததே. தானேனும் எண்ணம் நீக்கி நானேனும் கொள்கை கொண்டால் மண்ணில் நாடு மாற்றம் தோன்றுமே. நீதி நிலைந்திடும் பூமி நிமிர்ந்திடும் காலம் வசப்படும் வாழ்வு வளப்படும். வேதங்கள் இல்லாத வேதங்கள் வாழ்வாக ரோகங்கள் கொள்கின்ற மேகங்கள் இனிவார பூமிக்கு வேதம் சொன்ன திருநாள் இதுதானே. வைகரை வானமே மேக பூக்களாய் விடியல் கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்சம் வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. வைகரை வானமே மேக பூக்களாய் விடியல் கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்சம் வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே விடுதலை கீதங்கள் புவி எங்கும் முழங்கும். ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே விடுதலை கீதங்கள் புவி எங்கும் முழங்கும். வைகரை வானமே மேக பூக்களாய் விடியல் கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்சம் வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. கிறிஸ்துவின் ஆன்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையில் என்னை கோப்பிடும். பரகதியில் நீரம் உம்மை வாழ்த்தவே. வருக என் அன்போடு என்னை ஏறிடும். அன்பார்ந்தவர்களே, இன்று காலை 9:30 மணிக்கு நம்முடைய பேராலயத்திலே பேராயரின் தலைமையில் நம்முடைய திருத்தந்தைக்காக திருத்தந்தையின் ஆண்மையிலை பாற்றிக்காக திருப்பலி நிறைவேற்றப்படுகின்றது. முடிந்தவர்கள் கலந்து கொள்ள பேராயர் அவர்கள் அழைக்கின்றார்கள். இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் எங்கள் பீடத்தில் இருக்கின்ற திருத்தந்தையின் படத்திற்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம். முதலில் அருட்தந்தையர்கள் புஷ்பாஞ்சலி செலுத்துவார்கள். அடுத்தது இறைமக்கள் ஒவ்வொருவரும் பீடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்துமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் திருவிருந்தை அருந்திய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலகிலும் மறைப்பொருட்களை தவறாது வழங்கி வந்த அடியாராகிய திருத்தந்தை பிரான்சிஸ் புனிதர்களின் மாட்சியில் உமது இரக்கத்தை முடிவின்றி புகழ்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது திருத்தந்தை குறித்து ஒரு இரங்கற்பா வாசிக்கப்படுகின்றது. அதன் பின்பு நாம் அஞ்சலி செலுத்துவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மறைவின் இறுதி சடங்கு நிறைவேற்றும் இன்று 26/4/2025 சனிக்கிழமை அவரின் ஆன்ம இலைப்பாற்றிற்கு காலை 6 மணி திருப்பலி நிறைவேற்றி வாசிக்கும் இரங்கற்பா. கொடுஞ்சூடு தணிக்க வந்து வீசிய சில்லென்ற காற்று கடந்து போய்விட்டது. நெடும் பாடு போக்க வந்த நம்பிக்கை ஒளியூட்டிய விடிவெள்ளி மறைந்து விட்டது. அயராதுழைத்த இறை அருளின் அணையா விளக்கு அணைந்து விட்டது. உலக நாடுகளை ஒன்றாக பிணைத்த சமாதான சங்கிலி அருந்து விட்டது. கொடிய நோயின் வேதனையிலும் முகம் கோமாமல் சாதனை புரிந்து சரித்திரம் படைத்த சாதனையாளர் சலனமின்றி படுத்திருக்கிறார். ஓய்வறியா ஒப்புயர் பெற்றவர் ஓய்ந்து படுத்திருப்பதை பார்த்து உலகமே சோகத்தால் கண்ணீர் வடிக்கிறது. கருணை உள்ளம் கொண்டவர், கருத்தாழம் மிக்கவர், சொல்வதை தைரியத்துடன் கூறி சிந்தை கவர்ந்தவர், துணிவும் பணிவும் கொண்டு இயேசுவை நம் கண் முன் நிறுத்தி அனைவருக்கும் முன் உதாரணமானவர். மனிதன் எனும் போர்வையில் பொய்யான மத்தியில் மெய்யாக மனிதராக வாழ்ந்த மாமனிதர் நம்மை பிரிந்து இறைவனோடு இணைந்து விட்டார். சீரிய சிந்தனை, சிறப்பான செயல்பாடு, திரு அவையை புரட்டி போட்ட புரட்சியாளர், கிளர்ச்சி செய்வோரும் தளர்ச்சி கொள்வோரும் மலர்ச்சி முகங்கொண்டு வளர்ச்சி தந்த வேத வித்தகரான சிந்தனை சிற்பி நம்மை பிரிந்து இறைவனிடம் சென்று விட்டார். உலக மக்களின் மணியான முத்து, கிறிஸ்தவர்களின் தனிப்பெரும் சொத்து, கத்தோலிக்கர்களின் தரமான வித்து விதைக்கப்பட்டு விருட்சமாக வரப்போகிறது. அரிதானதையும் அற்பமாய் செய்து முடித்து அனைவரையும் அசர வைக்கும் இறைவனின் சொத்து. தளராத மனம், எவரையும் தள்ளாத மனம், சமுதாயம் தேடும் மனித நேயம் மறைந்து விட்டது. நாமை பிரிந்து இறைவனில் இணைந்து விட்டது. கலங்கரை விளக்கம் வீழ்ந்தது, கற்பாறை கோட்டை இடிந்தது, ஓயாதுழைத்த அன்பின் சகாப்தம் முடிந்தது, மக்களின் நம்பிக்கை ஒடிந்தது. உண்பதற்கு நேரமின்றி பணியாற்றிய சீடர்களை சிறிது ஓய்வெடுங்கள் என்று கூறிய எம்பிரான் இயேசு அலுப்பின்றி சலுப்பின்றி ஓய்வின்றி உழைத்த திருத்தந்தையை நிரந்தர ஓய்வெடுக்க என்னிடம் வந்துவிடு என்றாரோ? ஆண்டவரின் ஆணையை சிறமேற்கொண்டு சென்றாரோ? அழைத்தவர் ஆண்டவராயிற்றே, மறுப்பு கூற முடியுமா? வேண்டாம் என்று சொல்லத்தான் இயலுமா? அவரின்றி அணுவும் அசையாதே. திருத்தந்தையே, நிந்தன் பெயரில் 5 எழுத்துக்கள், பிரான்சிஸ் என்ற பெயரில் 5 எழுத்துக்கள். திருத்தந்தையே, நிந்தன் பெயரில் 5 எழுத்துக்கள். இயேசுவின் 5 காயங்கள் தான் நிந்தன் பெயரின் 5 எழுத்தாயிற்றோ? ஆபிரகாமுக்கு கிடைத்த 5 ஆசீர்தான் நிந்தன் பெயரின் 5 எழுத்தாயிற்றோ? தாவீது எடுத்த கூழாங்கற்கள் தான் நிந்தன் பெயரின் 5 எழுத்தாயிற்றோ? பெத்சாயிதா குளத்தில் 5 மண்டபங்கள் தான் நிந்தன் பெயரின் 5 எழுத்தாயிற்றோ? விவிலியத்தின் 5 சட்ட புத்தகங்கள் தான்
நிந்தன் பெயரின் 5 எழுத்தாயிற்றோ? இவ்வாறெல்லாம் எண்ணும்போது எம் நெஞ்சம் துடிக்கிறது, இதயம் விம்மி வெடிக்கிறது. என் செய்வது? இறைவன் கொடுத்தார், இப்போது எடுத்தார். அவரின் விருப்பமே இறுதி. கொடுத்தபோது மகிழ்ந்த நாம் எடுத்தபோது நெகிழ்வது ஏனோ? நன்றி கூறுவோம் என்றே ஆறுதல் கொள்வோம். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுவோம். திருத்தந்தையின் ஆன்மா இறைவனோடு இன்புற அனுதினமும் ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக, பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக, பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக, தீயவையாவும் விலகிடுக. அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. மன்னக வாழ்வு மறைந்தாலும் நீதம் விண்ணவர் அன்பில் நிலைத்திடுக. மன்னக வாழ்வு மறைந்தாலும் நீதம் விண்ணவர் அன்பில் நிலைத்திடுக. வானக தூதர் புனிதருடன், வானக தூதர் புனிதருடன் என்றும் வாழ்ந்திட தகுதியில் உயர்த்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக, பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக, பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக, தீயவையாவும் விலகிடுக. அவர் தினம்
தேடுக இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக மன்னக வாழ்வு மறைந்தாலும் நீதம் விண்ணவர் அன்பில் நிலைத்திடுக மன்னக வாழ்வு மறைந்தாலும் நீதம் விண்ணவர் அன்பில் நிலைத்திடுக வானக தூதர் புனிதருடன் வானக தூதர் புனிதருடன் என்றும் வாழ்ந்திட தகுதியில் உயர்ந்திடுக இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக திருத்தந்தையின் ஆண்மையிலை பாட்சிக்காக வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய இலைப்பாற்றி ஒரு கலித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக. நித்திய இலைப்பாற்றி ஒரு கலித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக. நித்திய இலைப்பாற்றி ஒரு கலித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக. மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.
செலுத்திடுவோம் வாருங்கள்